ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். வாங்க என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குவீங்க. 2026 5வது மாதமான மே மாதம் முடிஞ்சு 6வது மாதமான ஜூன் மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலி இந்த ஜூன் மாதமும் சாதாரண மாதம் கிடையாது. கிரக ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, இந்த மாதமும் மிக முக்கியமான மாதம் என்பது குறிப்பிடப்படுது. இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் ஜூன் 2ஆம் தேதி அதிரடியான குரு பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி நடந்தது. அதை தொடர்ந்து இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்கள் வரப்போகுது. அதில் ஒரு முக்கியமான நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரப்போகுது. அன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைகாசியுடைய 31ஆம் நாள். கிழமை அன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை நிறைஞ்ச நாளில் என்ன வருதுன்னா அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை சூரிய பகவானுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமை வருது. அதனால் இந்த அமாவாசை சூரிய அமாவாசை என்று அழைக்கப்படுது. இந்த சூரிய அமாவாசை அன்னைக்கு கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து ஒவ்வொருவருக்குமே வந்து தலையெழுத்து மாறும். சில நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உச்சத்தில் இருக்கும், சில நேரம் உச்சத்தில் இல்லாமல் இருக்கும். ஸோ கிரகங்களால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையில் பட்ட கஷ்டம் எல்லாம் தீருமா தீராதா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அதோடு இந்த அமாவாசையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் பரிகாரம் செய்கிறதும் கூட ரொம்ப உகந்தது. அதனால் இந்த அமாவாசையில் உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் செய்தால் நல்லது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதாவது ஜென்மம் பாவம் நீங்கிறதுக்கு இந்த அமாவாசையில் என்ன பரிகாரம் செய்தால் நல்லதுங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அந்த பரிகாரத்தையும் பண்ணி பயன்பெறுங்க. முதல்ல உங்களுக்கு சிவன்மலை கோவில் பற்றி இந்த வீடியோவில் வந்து சொல்லியாகணும். இந்த கோவில் பற்றி தெரியாதவங்க முதல்ல இதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் அதிரடியாக வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்துக்கு அருகே இந்த ஒரு மலைக்கோவில் அமைந்திருக்கு. மலைக்கோவில் மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சிறப்பு வந்து முருகர் செய்துட்ருக்கிறாரு. இப்போ வரைக்கும் நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், ஆபத்துக்கள், அடுத்து நடக்கக்கூடிய அதிசயங்கள் எல்லாத்தையுமே முருகன் நமக்கு கண் திறந்து கொடுப்பாரு. அது என்ன கண் திறந்து கொடுப்பாருன்னு பார்க்குறீங்களா? அடுத்து நடக்கிறத நமக்கு வந்து சொல்லிடுவார். முருகர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்தருடைய கனவுல வந்து தோன்றி குறிப்பால் சில பொருட்களை உணர்த்தி அந்த பொருளை வந்து உத்தரவு பெட்டியில் வைக்க சொல்லி வைப்பார். அவரே சொல்லி வைக்கப்படக்கூடிய அந்த பொருள் அப்போதைக்கு சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், இல்லை நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு தாக்கம் கண்டிப்பாக அந்த பொருள் ஏற்படுத்தும். இது வரைக்கும் இந்த உத்தரவு பொருள் வந்து எத்தனையோ டைம் மாற்றப்பட்டிருக்கு, வைக்கப்பட்டிருக்கு. ஸோ மாற்றப்பட்டு வைக்கப்பட்ட அத்தனை உத்தரவு பொருளுமே சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. அதையே இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, எப்படி சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதை பொருள் மூலிமா வந்து முருகர் சொல்கிறாரோ, அதுபோல் கிரகங்கள் மூலிமா நமக்கு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறணும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொல்ல வர. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து நான் சொல்வதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல இந்த அமாவாசையில் கிரகநிலைகள் எப்படி அமையுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஏன்னா கிரகங்கள் எப்படி அமையுது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லும் போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால் இந்த அமாவாசையில் கிரகங்கள் எப்படி உங்களுக்கு அமையுது அப்படிங்கிற முழு விவரத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல கிரகங்கள் எப்படி அமையுது அப்படிங்கிற விவரங்களை விருச்சிக ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலே ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சியானது திருக்கணிதப்படி நடந்தது. அதுக்கப்புறம்தான் அமாவாசையே வருது. குரு மாறினதே ஒரு பெரிய யோகம்.
குருமாரி அமாவாசை வரும்போது சொல்லவே தேவையில்ல, பயங்கரமான யோகங்கள் வந்து ஏற்படும். அந்த பயங்கரமான யோகங்கள் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த பயங்கரமான யோகங்களை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லைங்க, இதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. சரி வாங்க, இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிரகங்கள் எப்படிலாம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கிரகங்களில் பார்க்கும்போது இந்த ஜூன் மாதம் கரெக்டாக இந்த அமாவாசை அன்னைக்கு அதிர்ஷ்ட அலைகளை அடிக்கிற மாதிரி பயங்கரமாக கிரகங்கள் வந்து மாறுது. அதுலேயும் பொறுமை ரொம்ப முக்கியம் பாஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த அமாவாசையிலேருந்து இருக்கணும் என்பது கிரகங்கள் மூலிமா உங்களுக்கு எச்சரிக்கையை விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ வாங்க என்னென்னங்கிறத பார்க்கலாம். வைகாசி அமாவாசையில் விருச்சிக ராசினருக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இந்த மாதிரி எல்லாத்தையும் குறித்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். எல்லாமே இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. வைகாசி மாதம் என்றாலே சிறப்பான மாதம்தான். முருகர் அவதரித்த மாதம். வைகாசி மாதம் ஆரம்பிக்கும் போது அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரத்தை தொடங்கி அன்னைக்கு அமாவாசை வந்தது. அப்புறம் இப்போ வைகாசி 31 ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை சூரியனுக்கு உகந்த நாளில் வருது. 12வது இடத்துல சனி தன் இருப்பு நிலையை நிறுத்தியிருக்கிறாரு. செவ்வாய் மேச வீட்டில் ஆட்சியாக இருக்கிறாரு. சுக்கிரன் விருச்சக வீட்டில் இருக்கிறார். சூரியன் ரிஷப வீட்டில் இருந்து இந்த அமாவாசையில் சஞ்சாரத்தை வைத்திருப்பது ரொம்ப விசேஷம். அதோடு சுக்கிரன் குரு உச்சமாக இருக்கக்கூடிய கடகத்தில் வந்து அமர்றாரு. கேது சிம்ம வீட்லையும் ராகு கும்ப வீட்லையும் இருக்கிறாரு. இந்த கிரகநிலைகளோட அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையில் என்ன விதமான பலன்கள் கிடைக்கோ, கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்க போகிறோம். ஸோ விரிவாக உங்களுக்கான பலனை இப்போ நான் சொல்கிறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் கிரகநிலைகள் எப்படி அமைந்துங்கிறத பார்த்துட்டிங்க. இப்போ தான் பலன்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். விருச்சிக ராசினருக்கு வழக்குகள்லாம் இந்த அமாவாசையிலேருந்து வெற்றி பெறக்கூடிய யோகமானது உண்டாகும். சுப காரியங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அமைந்திருக்கு. பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும். அதோடு தைரியமும் ஏற்படும். மன அழுத்தலாக இருந்தால் இந்த அமாவாசையில் தீரும். உறவுகளுடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். பெரியவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். இந்த மாதிரி சில விஷயங்களில் கவனமாகவும் சில விஷயங்களில் அதிர்ஷ்டமும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு அமாவாசையில் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. அதே போல் குடும்பத்தில் துணையிடம் மனவிட்டு பேசுவது நன்மை தரும். மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடக்கூடாது. அதே போல் உங்கள் குடும்ப விஷயத்தில் அந்நியர் தலையீடு இல்லாமல் உங்களை பார்த்து கொள்ள வேண்டும். மெயினாக உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒவ்வொன்றையும் பிளான் பண்ணிங்கன்னா ஓரளவு அந்த பிளான் படி நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அதனால் தொழில் வியாபாரத்தில் அலைச்சல் அதிகமாக இருக்கிறத குறைக்க பிளான் பண்ணி செயல்படுங்க. அதே போல் இந்த அமாவாசை அன்னைக்கு பசுமாடுகளுக்கு உங்களால் முடிஞ்ச உணவுகளை அளிப்பது ஏற்றத்தை தரும். அதனால் கண்டிப்பாக அதை செய்ய மறக்காதீங்க. உங்களுக்கு இந்த வைகாசி அமாவாசையில் கலவையான பலன்கள் தரக்கூடியதாக கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. வேலை மற்றும் தொழில் தொடர்பாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்பட்டு பாராட்டுக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வேலைபளு அதிகரிப்பதால் சற்று சோர்வு மட்டும் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் உங்கள் மதிப்பு அந்தஸ்து உயரும். அதனால் அந்த மதிப்பு அந்தஸ்து உயரும் போது அதை நீங்கள் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவதை பார்த்துக்கோங்க. முக்கியமான நபர்களுடைய அறிமுகம் கிடைத்து அதனால் எதிர்கால முன்னேற்றத்திற்கு வாய்ப்புகள் உருவாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது முயற்சிகள் மேற்கொள்ளும் போது இந்த அமாவாசையில் கவனமாக செயல்படுவது நல்லது. திருமண வாழ்க்கையில் சிறிய கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுமையோடு விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்ல பலனை தரும். ஸோ அதை மெயினாக இந்த அமாவாசையில் பண்ணுங்கள். குடும்பத்தில் அமைதியை பேணுவதற்கு தேவையற்ற வாக்குவாதங்கள் தவிர்ப்பது அவசியம். பொருளாதாரத்தில் நிலையான வருமானம் இருந்தாலும் செலவுகள் கட்டுப்படுத்துவது நல்லது. உடல் நலத்திலையும் ஓய்விலையும் கவனம் செலுத்தினால் இந்த அமாவாசையில் சிறப்பாக சமாளிக்க முடியும். வயிறு கழிவு பாதை தொடர்பான விஷயங்களை மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அப்படி கவனமாக இருந்தீங்கன்னா ஓரளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராப்ளம் இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். அதனால் கவனமாக இருக்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் தாங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு.
குறிப்பிடப்பட்ட பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதோடு இப்போ நான் உங்களுக்கு மெயினாக பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன். இந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது ஒரு பக்கம் சிறப்பு என்றால், இன்னொரு பக்கம் உங்களுக்கு இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருகர் வழிபாடு செய்தால் ஜென்ம பாவம் நீங்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ ஜென்ம பாவம் நீங்கள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருகர் வழிபாடு வந்து செய்யுங்க. பக்கத்தில் ஏதாவது ஒரு முருகன் கோவில் இருந்தால் அங்கே போய் வழிபாடு செய்யுங்க, நல்லது நடக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்கள் ராசியாக இருந்தால் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இது போல் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் வேறொரு சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.